வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ஒன்றாக இருந்த குடும்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிந்து போனது. ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்தது கூட கிடையாது. மீனம் ராசி என்பர்களை கலஸ்திரஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் ஏற்பட்ட கடுமையான ஒரு தோஷங்களால் கூட்டு குடும்பமாக ஒன்றாக சந்தோஷமாக வாழ்ந்த உங்களுடைய குடும்பத்திற்குள் சில சதி திட்டங்களால் பிரிவினைகள் என்பது உண்டாக்கப்பட்டது. ஆனால் அதுவரைக்கும் உங்களுடைய குடும்பம் ஒருவருக்கொருவர் அனுசரித்து சென்று கொண்டும் எந்த இடத்தில் விட்டுக் கொடுக்க வேண்டும், எந்த இடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு கூட்டு குடும்பமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் உங்களுடைய நாட்களை நீங்கள் கழித்து விட்டீர்கள். இப்பொழுது புதிதாக ஒரு நபரை குடும்பத்துக்குள்ள சேர்த்ததாலேயோ அல்லது கிரக நிலைகளின் மாற்றங்களாலோ தேவையில்லாத சின்ன சின்ன வார்த்தைகளாக மட்டுமே தான் ஆரம்பத்தில் ஆரம்பித்தது. சில மாதங்களுக்கு முன்பிலிருந்து இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய குடும்பத்துக்குள் ஏற்பட்டு ஒரே குடும்பத்துக்குள் இருந்து பேசாத ஒரு நிலைமைகளானது நிச்சயமாக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் கடக்க அது பெரிய ஒரு பிரிவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி ஒரே வீட்டிற்குள் இருந்தாலும் உனக்கு அந்த பக்கம் எனக்கு இந்த பக்கம் என்றெல்லாம் நடுவில் சுவர் கட்டி எல்லாம் வாழ்ந்த ஒரு குடும்பங்களும் மீனம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏன் ஏற்பட்டது, இது ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் அதிகமாகவே இருக்கும். அண்ணன் தம்பிக்குள்ளோ அல்லது மாமியார் மருமகளுக்குள்ளோ தேவையற்ற ஈகோ பிரச்சனைகளை உருவாக்கி ஒன்றாக இருந்த குடும்பத்தை வெவ்வேறாக பிரித்த சில கசப்பான சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கும். அந்த சம்பவங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை இன்னும் வரவழைத்து கொண்டே தான் இருக்கும். எல்லாரும் ஒன்றாக இருந்த போது எவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம், இன்று இப்படி தனித்தனியாக அந்நியர்களைப் போல பிரிந்து கிடக்கின்றோமே என்ற இயக்கங்கள் உங்களுடைய மனதை இன்னும் வாட்டி எடுத்துக்கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சமீபத்தில் கூட நடந்திருக்கலாம், அல்லது இனிமேல் வரக்கூடிய நாட்களிலும் நடக்கலாம். கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய மீனம் ராசியான அன்பர்களை இனிமேல் உங்களுடைய குடும்பத்துக்குள் எந்த சண்டை வந்தாலும் அனைவரும் பொறுமையாக அமர்ந்து பேசினால் கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் பிரியாமல் கொஞ்சம் பார்த்து கொள்ளலாம். அதே போல செலவுகளை நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கம்மி பண்ண வேண்டும். பண நிர்வாகத்தில் கொஞ்சம் கவனம் என்பது தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. பண விஷயத்தில் நீங்கள் பல நேரங்களில் மனதை வைத்து முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபர்கள், குடும்பத்தின் தேவைகள், அன்பானவர்களின் பிரச்சனைகள், எதிர்பாராத சூழ்நிலைகள் என பண காரணங்களால் உங்களுடைய சேமிப்பை மற்றவங்களுக்காக நீங்கள் பயன்படுத்திய ஒரு அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுக்கு தேவையான விஷயங்களை கூட தள்ளி வைத்துவிட்டு மற்றவங்களின் தேவைகளை நிறைவேற்றிய காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை நிச்சயமாகவே கற்றுக் கொடுக்கும். உதவி செய்வது நல்லது, ஆனால் நம்முடைய எதிர்காலத்தையும் அதைவிட பாதுகாப்பது மிக அவசியம் என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஜோதிட ரீதியாகவே மீனம் ராசிக்காரங்களுக்கு பண விஷயங்களில் திட்டமிடுதல் மற்றும் கட்டுப்பாடு மிகவும் முக்கியமானதாகவே இன்னும் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே இருக்கும். சின்ன சின்ன செலவுகள் கூட கவனிக்காமல் நீங்கள் விட்டால் பெரிய ஒரு சுமையாகவே அது உங்களுடைய தலை மீது ஏறி உட்கார ஆரம்பித்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த விதமான செலவுகள் ஏற்பட்டாலும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் யோசித்து செலவழித்து பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் வருமானம், செலவு, சேமிப்பு ஆகியவற்றை சரியான முறையில் நிர்வகிப்பது நல்ல ஒரு மாற்றத்தை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பண சிக்கல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு அனுபவத்தை தேடி கொடுக்கும். இனிமேல் யாரையும் நம்பி யாருடைய வார்த்தைகளையும் மட்டும் நம்பிக்கொண்டு பண முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடாது. உங்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களுடைய உழைப்பின் பலன் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கான ஒரு பலன்களை இப்பொழுது தேடி கொடுக்க போகுது. நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல விதமான விஷயங்களை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது தொடங்க போகிறது. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசியான உங்களுக்கு
இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் செயல்பாடுகளில் ஒரு சோர்வுகள் என்பது உண்டாக ஆரம்பிக்கலாம். எனவே எப்படிப்பட்ட சோர்வுகள் ஏற்பட்டாலும் அதை விட்டு எப்படி வெளிவருவது என்பதை பற்றி மட்டுமே தான் நீங்கள் யோசிக்க வேண்டும். நுட்பமான சில விஷயங்களில் கவனத்துடன் இருந்தால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நன்மைகளை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்கள் இப்பொழுது நிச்சயமாகவே மாறிவிடுவீர்கள். நண்பர்கள் வழியில் அலைச்சல்களும் அனுகூலங்களும் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில விஷயங்களையும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நண்பர்கள் வழியில் அலைச்சல்களும் அனுகூலங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அந்த கவனத்தை நீங்கள் கடைபிடித்தால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் அமைந்துவிடும். உறவினர்களின் ஆதரவுகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். உங்களை எப்போதுமே பொறாமை பார்வையோடு பார்த்து உங்களுக்கு பின்னால் அவதூறு பேசிக் கொண்டிருந்த சொந்த பந்தங்களும் இனிமேல் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து வியந்து உங்களிடம் சுமூகமாக பழக தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உங்களை விட்டு தூரமாக சென்ற உறவுகள் தங்களுடைய தவறை உணர்ந்து மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. சுப நிகழ்ச்சிகளில் உங்களுக்கான மரியாதையும் முதன்மையும் தேடி வரக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. அந்த நேரத்தையும் காலத்தையும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். சுப நிகழ்ச்சிகளில் உங்களுக்கான ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது பிறந்துவிடும். ஒரு சுமூகமான இணக்கமான ஒரு சூழல்கள் இப்பொழுது உறவினர்களுடன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட தொடங்கும். உறவுகளின் மத்தியில் உங்களுடைய கையானது ஓங்கும். உங்களின் அன்பு எல்லாரையும் வசியப்படுத்தும் மற்றும் அவர்களின் முழு ஆதரவுகளும் உங்களுக்குள்ள கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். ஆன்மீக ஈடுபாடு உங்களுடைய வாழ்க்கையில மன அமைதி என்பதை தேடி கொடுக்க போகிறது. மீனம் ராசி என்பர்களை உங்களுடைய மனம் மிகவும் ஆழமான ஒரு சிந்தனைகள் கொண்டது. அது உங்களுக்கும் நன்றாகவே தெரியும். வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக நீங்கள் உணர்ந்து கொண்டு அதற்கான சில முடிவுகளை எடுத்தால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். சில நேரங்களில் அதிகமான சிந்தனைகள் மனதிற்குள் ஒரு சோர்வை கூட ஏற்படுத்தி கொடுக்கலாம். கடந்த கால கவலைகள், எதிர்கால பயங்கள், சொல்ல முடியாத ஒரு மனப்பாரங்கள் அனைத்தும் உங்களை அமைதியாக இருக்க விடாமல் இன்னும் செய்து கொண்டேத்தான் இருக்கும். இந்த நிலையில் ஆன்மீக ஈடுபாடு உங்களுடைய மனதிற்குள் ஒரு புதிய அமைதியை கொடுக்கக்கூடியதாகவே இனி வரக்கூடிய நாட்களில் அமைந்துவிடலாம். ஜோதிட ரீதியாக மீனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் ஆன்மீக சிந்தனை, தியானம், இறை நம்பிக்கை போன்றவை மன வலிமைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. கோவில் வழிபாடு, பிரார்த்தனை, நல்ல எண்ணங்கள் போன்றவை உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்களை மறைத்து தெளிவு என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். இதெல்லாம் தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பின்னால் அவதூறு பேசிக் கொண்டிருந்த சொந்த பந்தங்களும் இனிமேல் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து வியந்து உங்களிடம் சுமூகமாக பழக தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உங்களை விட்டு தூரமாக சென்ற உறவுகள் தங்களுடைய தவறை உணர்ந்து மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. சுப நிகழ்ச்சிகளில் உங்களுக்கான மரியாதையும் முதன்மையும் தேடி வரக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. அந்த நேரத்தையும் காலத்தையும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். சுப நிகழ்ச்சிகளில் உங்களுக்கான ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது பிறந்துவிடும். ஒரு சுமூகமான இணக்கமான ஒரு சூழல்கள் இப்பொழுது உறவினர்களுடன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட தொடங்கும். உறவுகளின் மத்தியில் உங்களுடைய கையானது ஓங்கும். உங்களின் அன்பு எல்லாரையும் வசியப்படுத்தும் மற்றும் அவர்களின் முழு ஆதரவுகளும் உங்களுக்குள்ள கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். ஆன்மீக ஈடுபாடு உங்களுடைய வாழ்க்கையில மன அமைதி என்பதை தேடி கொடுக்க போகிறது. மீனம் ராசி என்பர்களை உங்களுடைய மனம் மிகவும் ஆழமான ஒரு சிந்தனைகள் கொண்டது. அது உங்களுக்கும் நன்றாகவே தெரியும். வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக நீங்கள் உணர்ந்து கொண்டு அதற்கான சில முடிவுகளை எடுத்தால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். சில நேரங்களில் அதிகமான சிந்தனைகள் மனதிற்குள் ஒரு சோர்வை கூட ஏற்பட